ஈஸ்டர் எக் ஹண்டிங். ஈஸ்டர் அன்னைக்கு எக் ஹண்டிங் ஏன் பண்றாங்க? ஈஸ்டருக்கும் எக் ஹண்டிங்க்கும் என்ன சம்பந்தம் பார்த்துடலாமா? ஈஸ்டர் எப்போ வரும்? மார்ச் ஆர் ஏப்ரல்ல வரும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன். நம்ம கடும் குளிர்ல இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்து ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது தான் வீட்டை விட்டே எல்லாரும் வெளியில வருவாங்க. ஒரு அழகான கிளைமேட்டிக் கண்டிஷன் வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு நிலையில இருந்து எல்லாமே புத்துணர்ச்சியோட புத்துயிர் பெற்று வரும் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, அதுக்கும் முட்டைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, முட்டைக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சு எப்படி வந்து முட்டையை உடைச்சிட்டு அது வெளியில வருதோ, ஒரு புத்துணர்ச்சியோட புது உலகத்தை பார்க்குதோ, அதே மாதிரி தான் மனுஷங்களும் இந்த கடுங்குளிர்னால ஒரு 6 மாசம் வந்து நம்ம அடைஞ்சே கிடந்திருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில வந்து நம்ம விவசாயமோ இல்ல மற்ற வேலைகளோ நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இதனால தான் ஈஸ்டருக்கும் எக்குக்கும் சம்மந்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இது மட்டுமே ஒரு ரீசன் கிடையாதுங்க. ஈஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங் முடிவில் எல்லாரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு அந்த ஃபாஸ்டிங்கை திறப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முடியாதவங்க, வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட் முட்டையாவது வச்சு சாப்பிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபாஸ்டிங்கை திறக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் முட்டைங்கிறது ஈஸ்டரோட ஒரு சிம்பிளா மாறுச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் ஈஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட்ல முட்டைங்கிறது ஒரு மெயின் டிஷ்ஷா வச்சிருக்காங்க. அதுவும் வந்து கலர் பண்ணி வச்சிருக்காங்க பாயில்டு எக்ஸை. ஈஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எக் ஹண்டிங்கே வந்து வைக்கிறாங்க. அந்த காலத்துல ஈஸ்டர் எக் ஹண்டிங்ன்றதே பாயில்டு எக் வச்சு தான் பண்ணாங்க. அவங்கவுங்க வீட்டில் இந்த பாயில்டு எக்கை அவங்கவுங்க வீட்டு லான்ல வந்து போய் ஒளிச்சு வச்சிருவாங்களாம். அதை அவங்க வீட்டு குட்டி பசங்களை விட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்களாம். ஸோ அதை கண்டுபிடிச்சி அந்த பாயில்டு எக்கை அவங்க வந்து கிஃப்டா எடுத்துக்கலாம், அதை அவங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த எக் ஹண்டிங் விக்டோரியா ராணி காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னுலாம் தெரியல. இது அவங்களோட டைரியில அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது எக் ஹண்டிங் விளையாண்டதா, அவங்க வீட்டு லான், அவங்களோட அரண்மனையோட லான்ல அவங்க விளையாண்டதா வந்து அந்த டைரியில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே அது ஒரு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எக் ஹண்டிங்க்கு கதை சொல்லியாச்சு. பட் இந்த ஈஸ்டர் பன்னி எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இதுக்கும் ஒரு கதை இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாண்டா கிளாஸ் எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொண்டு வருவாரோ, அது மாதிரி தான் ஈஸ்டர் அன்னைக்கு இந்த ஈஸ்டர் பன்னி குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் கேண்டீஸ் கொண்டு வருவாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு முயல்குட்டி ஒரு கூடை ஃபுல்லாக பெயிண்டட் எக்ஸை கொண்டு வந்து தோட்டத்தில் மறைச்சி வச்சிருமா. அதை குழந்தைங்க போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துப்பாங்களாம். இதுவே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பன்னியாக மாறி இருக்கு. எக் ஹண்டிங்க்கு முதல்ல பாயில்டு எக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே மாறி அதுக்கப்புறம் சாக்லேட் எக்காக மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்பரிஸ் ஒரு டைமில் வந்து விளம்பரம் பண்ணாங்க. அதில் வந்து இந்த எக்குக்குள்ளே வந்து கேண்டீஸ் எல்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கலர் கலர் பிளாஸ்டிக் எக்ஸ்குள்ளே கேண்டீஸ், சாக்லேட்ஸ், டாய்ஸ் இதெல்லாம் வச்சு வந்து நமக்கு இப்போ நடக்கிற எக் ஹண்ட் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ இதையே தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே சில எக் ஹண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எக்கே வந்து கோல்டன் எக்காக கொடுத்து அதில் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாமும் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.